தளபதி கொடுத்த துப்பாக்கி வந்து சூப்பரா வேலை செஞ்சிருக்கு. துப்பாக்கி பத்தி தான் பேசியிருக்காங்க. சூப்பரா இருக்கு, நல்லாவே இருக்கு. ஆனா என்ன நல்லா இல்ல நோட்டு வானுங்க, வன்மத்தை கக்கிறேண்ணா விடுங்கண்ணா, வேணாண்ணா சொல்லிடுவேண்ணா, நல்லா இல்ல நோட்டு வானுங்கண்ணா, திரும்ப நல்ல படத்தை ஓட விட மாட்டாங்கண்ணா. படம் வந்து டெஃபினட்டா பிளாக் பஸ்டர். எப்படி சூர்யாக்கு ஒரு கஜினி கொடுத்தாங்களோ அது மாதிரி சிவகார்த்திகேயன் மதராசி ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும் இந்த படம். ஏஆர் முருகதாஸ் நல்ல கண்டென்ட், தேவையான கண்டென்ட், நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்காப்புல. அவர் ஒரு படம் பண்ணார்னா 7ஆம் அறிவு அப்போ கொரோனா வந்துச்சா, இப்போ அதே மாதிரி துப்பாக்கியை வச்சு ஒன்று பண்ணியிருக்காப்புல. இது ஃபியூச்சர்ல இது நடக்கும், அதை வந்து முன்கூட்டியே சொல்லியிருக்காரு. அது சூப்பர், நான் வேற லெவலில் இருந்துச்சு. சிவகார்த்திகேயனா ஒரு ஆக்டிங்ல ப்ரூவ் பண்ண ஒரு படம் தான் இது. முருகதாஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு துப்பாக்கி ஒரு படத்தோட வந்திருக்காரு சிவகார்த்திகேயனோட. சூப்பரா இருந்துச்சு, ஃபேமிலியா பார்க்கலாம், பக்கா ஃபேமிலி படம். ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிலிமா இருக்கும், ஆக்ஷன் ஃபிலிம் ஃபார் எஸ்கே. இந்த கமர்ஷியல் பீக் சினிமா இருக்குல்ல, அது உள்ள வந்துட்டாரு. அதனால இதுக்கப்புறம் எவ்வளவு பேர் இருந்தாலும் இவர் தமிழ் சினிமாவோட உச்சமா வரதுக்கான சான்ஸ் இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுண்ணா, ரொம்ப ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவு சூப்பரா இருக்கும்னு. செமையா இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான், சூப்பரா இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாமே ஆக்சுவலாக சிக்காந்ததுக்கு அப்புறம் அவ்வளோவா நல்லா இருக்கான்னு தான் நினைச்சேன். சும்மா லெஸ் சோப்பில் தான் வந்தேன், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணோட செமையா இருக்கு. லைக் ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிலிமா இருக்கும், ஆக்ஷன் ஃபிலிம் ஃபார் எஸ்கே. போர் அடிக்கல, எனக்கு செம்ம என்ஜாய், எனக்கு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை, சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. கான்செப்ட் லவ், ஆக்ஷன் லவ் ஸ்டோரிண்ணா. ஆக்டிங் சூப்பரா இருக்குண்ணா. நல்லாவே இருக்கு. ஆனா என்ன நல்லா இல்ல நோட்டு வானுங்க, வன்மத்தை கக்கிறேண்ணா விடுங்கண்ணா, வேணாண்ணா சொல்லிடுவேண்ணா, நல்லா இல்ல நோட்டு வானுங்கண்ணா, திரும்ப நல்ல படத்தை ஓட விட மாட்டாங்கண்ணா. ஃபேமிலியோட பார்க்கலாம், பட் ஆக்ஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. நல்லா இருக்கு, விறுவிறுப்பா கொண்டு போது. தளபதி கொடுத்த துப்பாக்கி வந்து சூப்பரா வேலை செஞ்சிருக்கு. இது வரைக்கும் அவர் நடிச்ச படங்கள் எவ்வளோ படம் பண்ணார். மான்காரத்தால கொஞ்சம் நடிப்பு இன்க்ரீஸ் பண்ணாரு. ஆனா இதுல வந்து நடிப்பு பக்காவா பண்ணியிருக்காருண்ணா, ஒரு நடிகனா ப்ரூவ் பண்ணிட்டாப்ல. அதே மாதிரி இந்த கமர்ஷியல் பீக் சினிமா இருக்குல்ல, அது உள்ள வந்துட்டாரு. அதனால இதுக்கப்புறம் எவ்வளவு பேர் இருந்தாலும் இவர் தமிழ் சினிமாவோட உச்சமா வரதுக்கான சான்ஸ் இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. அணி அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காப்புல. ஏஆர் முருகதாஸ் நல்ல கண்டென்ட், தேவையான கண்டென்ட், நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்காப்புல. அவர் ஒரு படம் பண்ணார்னா 7ஆம் அறிவு அப்போ கொரோனா வந்துச்சா, இப்போ அதே மாதிரி துப்பாக்கியை வச்சு ஒன்று பண்ணியிருக்காப்புல. இது ஃபியூச்சர்ல இது நடக்கும், அதை வந்து முன்கூட்டியே சொல்லியிருக்காரு. அது சூப்பர், நான் வேற லெவலில் இருந்துச்சு. தாராளமா பார்க்கலாம், ஃபேமிலி பார்ப்பாங்க, பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டென்ட் ஓரியன்டான ஃபிலிமே, எல்லாருமே ஜாலியாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனா ஒரு ஆக்டிங்ல ப்ரூவ் பண்ண ஒரு படம் தான் இது, நல்லா இருக்கு. சொல்லலாம் பிளாக் பஸ்டர், எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏஆர் முருகதாஸ் படம் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு, வித்யோட்டி வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு, பைஜோ வந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. படம் வந்து டெஃபினட்டா பிளாக் பஸ்டர். எப்படி சூர்யாக்கு ஒரு கஜினி கொடுத்தாங்களோ அது மாதிரி சிவகார்த்திகேயன் மதராசி 2 hours 48 minutes சொல்றாங்க. படம் எங்கேயுமே லேக் ஆகலை. படம் இவ்வளோ அவர் இருந்தாலுமே படம் சூப்பராக ட்ராவல் ஆகுது. சிவகார்த்திகேயன் செம்ம ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு, காமெடியும் பேலன்ஸ் பண்ணியிருக்காரு, சென்டிமெண்ட்டும் பேலன்ஸ் பண்ணியிருக்காரு, ஸ்டண்ட்டும் பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. படம் வந்து எங்கேயுமே லேக் ஆகலை சார். எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக பிளாக் பஸ்டர், நல்லாவே இருக்கு. ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் இந்த படம். இல்லை சார், நான் கான்செப்ட்லாம் சொல்லி நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான் நம்ம ரொம்ப நிறையா இருக்கு, ஃபேமிலி வந்து பார்க்க முடியும்னு நினைப்போம். எல்லாமே அளவோடு இருக்கு, ரொம்ப நல்லாவும் இருக்கு. தாராளமாக வந்து பார்க்கலாம். தளபதி துப்பாக்கி கொடுத்த சீன் மட்டும் இங்கே வைக்கல சார். கைதிலிருந்து ஒரு சீனு, துப்பாக்கிலேருந்து ஒரு சீனுன்னு சொல்லி எக்கச்சக்க ரெஃபரன்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. வித்யூட்டுக்கு வந்து விஜய் சார் வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் 3 ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, வேற லெவலில் இருக்கு. குறைகள் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை சார். சாங்ஸ் தான் கரெக்டாக அப்படியே ஜெல் ஆயிடுச்சு. சாங்ஸ் நாங்கள் அவ்வளோ ஹைப் கொடுக்கல, அதனால அது கரெக்டாக அப்படியே ஜெல் ஆயிடுச்சு. தேங்க்யூ. மதராசி படம் நல்லா இருந்தது பிரதர். ஆக்சுவலாக துப்பாக்கி எப்படி எடுத்திருந்தாங்களோ துப்பாக்கியோட ரீமேக் மாதிரி இருந்தது படம். ஸோ சிவகார்த்திகேயன் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கதோட சிம்பிள் ப்ரோ, ஒன்லைன் என்னன்னா 2 லவ்வர்ஸு, ஸோ அந்த மாஃபியா கேங்குள்ளே எப்படி வந்து ட்ராப் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ பக்காவாக முருகதாஸ் எடுத்துன்னு போயிருக்காரு. ஸோ அவர் வந்து பல வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக் மூவினே அதை சொல்லலாம். ஸோ நல்லா இருந்தது ஓவராலாக. அனிருத்தோட மியூசிக் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்குறது எங்கிட்ட கூட கேட்கலாம் எப்படி இருக்குன்னு. படம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு ஓவராலாக. ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் மூவி வந்து இந்த மாதிரி ஒரு நியூவாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஹீரோயின் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் பார்க்க பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஸோ முருகதாஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு துப்பாக்கி ஒரு படத்தோட வந்திருக்காரு சிவகார்த்திகேயனோட. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரிலீஸாலேருந்து வந்து பார்க்குறோம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு, ஃபேமிலியா பார்க்கலாம். ஆக்டிங், எஸ்கே ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. வில்லன் சூப்பரா நடிச்சிருந்தாரு. த்ரில்லிங்கா இருக்கு ப்ரோ, போலாம். இந்த கன் கல்ச்சர் அதை பத்தி சொல்றாங்க ப்ரோ. நான் எதுவும் சொல்ல வரும்ல, நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா பண்றாரு ப்ரோ. தேங்க்யூ. நல்லா அருமையாக இருந்துச்சுண்ணா. இது வந்து சொல்கிற ஒரு வார்த்தை கிடையாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. மதராசி அப்படி சொன்னால் ஒரு கண்டென்ட்டோட ஒரு துப்பாக்கி எப்படி வந்து தமிழ்நாட்டிலுக்குள்ளே சேல்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டென்ட் சார் எடுத்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஏஆர் முருகதாஸ் ஓகே பண்ணியிருக்காரு. இப்போது சார் நல்லா செலக்ட் பண்ணி சிவகார்த்திகேயன் சார் சூப்பராக பேசுகிறார். சூப்பராக
அவர் ஆக்டிங் சூப்பராக இருக்கு. எப்பயும் சொல்ல தேவையில்ல. நல்ல ஃபைட்டு பயங்கரமாக இருக்குண்ணா. டிஃப்ரெண்டான விறுவிறுப்பு அதெல்லாம் சூப்பர். அதெல்லாம் படம் சூப்பராக இருந்தது. எஸ்கே சூப்பராக நடிச்சிருந்தாரு. முருகதாஸ் ரொம்ப நாளாக அவருக்கு கொஞ்சம் நல்லா படம் போகல. பட் இந்த படம் அவர் கண்டிப்பாக ஒரு கம்பேக் தான். படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லவ் சீக்வன்ஸ் அந்த மாதிரி காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் காமிச்சிருக்காங்க. எஸ்கேவை ரொம்ப மாசாக காமிச்சிருக்காங்க. மூவி சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். லேக் ஆகல, மூவி ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. ஃபுல் மூவியும் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகல, நல்லா இருந்துச்சு. வில்லனும் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. வில்லனுக்கும் ஈக்குவலான மாஸ் சீக்வன்சஸும் இருக்குது, எஸ்கேக்கும் ஈக்குவலான மாஸ் சீக்வன்சஸும் இருக்குது. இவங்க ருக்கு ஹீரோயின், அவங்க புது ஹீரோயின், அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா கெமிஸ்ட்ரி மூவி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ படம் நல்லா பண்ணியிருக்காரு எஸ்கே. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. முருகதாஸ் நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கான்செப்ட் சின்ன கான்செப்ட் தான். அந்த கன் மாஃபியாவை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறது தான் கதை. அதை எப்படி ஸ்க்ரீன் பிளே த்ரில்லிங்கை கொண்டு போகணுமோ கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸ் நல்லா பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருக்காரு. யாருமே குறை சொல்ல முடியாது. ஆக்டிங் வைஸ் எல்லாமே பெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் அஸ் யூஷுவல் துப்பாக்கிக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் கத்தி, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே நல்ல ஸ்க்ரீன் பிளேனா இந்த படம் சொல்லலாம். நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு படம். எஸ்கேவோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முருகதாஸோட ப்ரீவியஸ் படத்தை விட இந்த படம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுண்ணா. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க ஹியூமனிட்டி இதை பற்றி. பட் அது ரொம்ப திணிக்காம ஒரு மாதிரி மேலோட்டமா சொன்னது நல்லா இருந்துச்சு. அனிருத்தோட பாட்டோட பிஜிஎம் சூப்பரா இருக்கு. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் பிஜிஎம் கொடுத்துருக்காரு, நல்லா இருந்துச்சு. அது ஓவராலா டீசெண்டா, நான் ஒரு வாட்டி பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்ததுண்ணா. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் உண்மையிலேயே இந்த படத்தில் செம்மையாக பண்ணியிருக்காரு. மற்ற படங்களை நார்மலாக லவ் ஃபைட்டுன்னு போயிட்டு போகிறதோட இதில் வந்து ஒரு சைக்கோ கேரக்டரான ரோலு, அந்த ஃபைட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சைக்கோ வெறி பிடிச்சவங்க எப்படி சண்டை போடணும் அந்த ரோலை நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. சூப்பர் ஆக்டிங்கு, சாங்ஸ் நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட படம் பெரிய படம் தான், பட் ஆனால் கொஞ்சம் கூட லேக் இல்லை, நல்லா கொண்டு போயிருக்காரு ஏஆர் முருகதாஸ். அனிருத் மியூசிக்கும் சூப்பராக இருக்கு. மியூசிக்கும் அப்புறம் வித்யுத்தோட ஆக்டிங் சூப்பர், செம்ம ஆக்டிங் அவரோட ஃபைட்டிங்லாம். படத்தில் துப்பாக்கி சிவகார்த்திகேயன் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஃபேமிலி பக்கா ஃபேமிலி படம். மட்ராசி படம் சூப்பர் ப்ரோ. சிவகார்த்திகேயனுக்கு ஓவர் பில்டப்லாம் வைக்காம ஸ்டோரியில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு இப்போ வந்து அமரன் பாட்டுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தான். அமரனில் வந்து ட்ரூவாக ஒரு சோல்ஜர் பண்ணுற விஷயம்லாம் பண்ணுவார். இதில் வந்து அவர் வந்து ஒரு நார்மல் பீப்புள், அவருக்கு வந்து ஒரு டிஸார்டர். அவர் அதை எப்படி வந்து பேட்ரி தப்புக்கு எப்படி வந்து அதை எடுத்து நிற்கிறாரு, ஒரு லவ்வுக்காக எப்படி வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறாரு, இதெல்லாம் தான் காமிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அதான் சொல்றேனே, அவரை வந்து ஓவர் பில்டப்லாம் காமிக்காம அவருக்கு ஒரு டிசார்டர் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அதில் எப்படி அவரோட ஸ்டென்ட்டை காமிச்சு, அவரோட ஆக்ஷன் காமிச்சு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்றாரு, அதான் படம். என்ன சொல்ல வரனா, இப்போ நம்ம ரோட்ல போறோம், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நான் நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டு பார்த்துட்டு போறாங்களே கண்டி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, தூக்கி கூட விட மாட்டாங்க. அதை மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு நடந்தா நம்ம என்ன பண்ணுவோமோ அதை மாதிரி இருக்கணுன்றத ஹீரோ சோஷியல் மெசேஜா சொல்றாரு. முருகதாஸ் வந்து வித்யுத் நடிச்சிருப்பாருல்ல, அவரோட படத்துல வந்து வில்லனா அவரும் ஷபீரும், ஆர்யா படத்துல ஒரு ஷபீர் அவரும் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் வில்லன்ஸும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே வில்லன்ஸும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. விஜய் மேனன் நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. விக்ராண்ட் ஒரு சீன் வர்றாரு, விக்ராண்ட் ஒரு சீன் வந்து நல்லா எமோஷனலா இருந்தது. படம் ஓர நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். அதான் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் நுழையிறது வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லைன்ட்டு வில்லனே சொல்றாரு வித்யுத் ஜமால். ஷபீர் மலையாளம் ஆக்டர், அவரும் செமையா பண்ணியிருக்காரு. சார்பெட்டால பாத்தீங்களா ஷபீர், அந்த ரோஸ் அவரு பக்காவா பண்ணியிருக்காரு. ஸோ வில்லன் கேரக்டர் ரெண்டு பேரும் நல்லா பண்ணி, வித்யுத் ஜமாலும் ஸ்ரீவரும் சரி பக்காவா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் இன்லைன் தான் சொன்னா ஸ்பாய்லர் ஆகிடும், பட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒருத்தர் எந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பார்த்தா செம்மையாக சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. துப்பாக்கி பற்றி தான் பேசியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, செமையாக பண்ணியிருக்காரு. தர்பார் சிக்கந்தருக்கு அப்புறம் ஓப்பே இல்லை, பட் ஆனால் இது மறுபடியும் அவர் கம்பேக் கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே படத்தோட ஃப்ளோவாக இருந்துச்சு, எதுவுமே ஒரு டிஸ்டர்பன்ஸாகவும் அன்வான்டாகவும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. போர் அடிக்கல, எனக்கு செம்ம என்ஜாய், எனக்கு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்ப்பேன். ஆக்ஷன் சீன்ஸ்க்காகவே பார்ப்பேன். வித்யுத் ஜெயமாலும் செமையாக பண்ணியிருக்காரு. என்ன சொல்ல வராங்கன்னா, அதை நம்ம ட்ரெய்லர்ல பார்த்துருப்போம். அதாவது அவர் கொஞ்சம் மென்டலி இல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு என்ன படம்னா, அவர் மென்டலி இல்லை, மற்றவங்க பார்வையில தான் எல்லாரும் இல்லா இருக்காங்க. எஸ்கே கரெக்டாக தான் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ மூவி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முருகதாஸ் நல்லா நடிச்சிருக்காரு. எஸ்கே சூப்பராக நடிச்சிருக்காரு. முருகதாஸ் கம்பேக், கண்டிப்பாக கம்பேக் தான்.